ஊடக நண்பர்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். கர்நாடகத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய மனைவிக்கு பெரிய அளவில் இடங்கள் ஒதுக்கிய விவகாரத்தில் ஆளுநர் அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தார். அந்த அனுமதி செல்லாது என்று சித்தராமையா அவர்களுடைய தலைமையில் வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஆளுநர் சித்தராமையாவை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுத்திருக்கு. ரொம்ப அதிகமாக இந்த நாட்டு மக்களுக்கு லெக்சர் பண்ணாமல் சித்தராமையாவை உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லணும்னு அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு அப்பீலாக நான் வைக்கிறேன். அங்கு கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கு. ஏற்கனவே மைசூர் மார்ச் நம்முடைய மாநில தலைவர் திரு விஜயராகவன் அவர்கள் மேற்கொண்டதன் மூலமாக இன்று அதற்கான ஒரு பலனாக நமக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. காங்கிரஸ் ஊழல் குடும்பம் என்பது ஏற்கனவே தெரிந்தது தான். 10 ஆண்டு காலம் 2004லேருந்து 14க்குள்ள 10 ஆண்டு கால ஆட்சியில் 12 லட்சம் கோடி ஊழல் செய்த ஒரு கூட்டம் அது அப்படின்னு. ஆகவே இன்று நேர்மைக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பரிசாக அந்த தீர்ப்பை நான் நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாதுன்னு தானே இவர் போனார். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ அது பண்ணலான்னு வந்திருக்குல்ல. ஸோ தி கேட் வில் கம் அவுட் ஆஃப் தி பேக். ஏன் ஸ்டெப் டவுன் பண்ணாதான் விசாரணையே நேர்மையாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு தெரியுது. தமிழ்நாட்டில் நாம் பிரதமரையே பீஸாக வெட்டுவேன்னு சொன்னவர் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை போய் கேட்குறீங்களேன்னு சுபாஷ் போன்ற நண்பர்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் தமிழ்நாடு இது ஒரு காட்டாட்சி நடக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எதிராகவும், அதாவது நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது. நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன், இது முறையற்ற கைதுன்னு. நீதிமன்றம் அதைத்தான் சொல்லி நம்முடைய தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு கன்னத்தில் சரியான பலத்த அடி கொடுத்திருக்கு நீதிமன்றம். அப்படி இவர்கள் வந்து இன்னமும் தாமோ அன்பரசனை முதலமைச்சர் நீக்காம இருக்கார். நீக்கணுங்கிறத வர நான் விடாமல் இந்த விஷயம் வலியுறுத்தி கொண்டே பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரி, அவர் விளக்கம் கொடுத்திருக்கா. இதை பத்தி திமுக கவலை பண்ணோம், நான் ஏன் கவலை பண்ணோம்? நான் என்ன சொல்றேன், அவங்க கட்சிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள். ஒன்று மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியற விஷயம், 2 கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகள் விசிக எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வந்து மக்கள் நல கூட்டணியா மாநாக்கு, அந்த கூட்டணிக்கு மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளவு ஓட்டு? 6% தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க, பேசுறாங்க. அதுலேயும் உண்மை இருக்கு. இதுல நம்ம கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை, அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது. நடக்கட்டும். இந்த ஆட்சி 3 வருஷமா நடந்து கொண்டிருப்பதே ஏமாற்றம் தானே. ஏன்னா இன்னைக்கு கூட திருநெல்வேலியில மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதங்களோடு போயிருப்பது பிடிபட்டிருக்கா இல்லையா? மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆயுதங்களோடு போகிறார்கள். வந்து தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்கு. ஒரே நாளில் 6 கொலை நடந்தது. எனக்கு ஊடக நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் தான், என்னவோ உப்பு பெறாத விஷயமெல்லாம் விவாதத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கொலைக்களமாகி போயிருக்கு. ஆளத் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார். அதுல எனக்கு இருவேறு கருத்து இல்லை. இதை நீங்க விவாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும்
அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் இருக்கு. அதனால் இன்னைக்கு டாக் ஷோவில் அதை பற்றி மாணவர்கள் பையில ஆயுதங்கள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஆள தெரியாத ஒரு அரசு. அதே ஸ்கூல்ல பண்ணிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த சம்பவம் நடந்தது எந்த ஸ்கூல்ல? சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூல், அசோக் நகர்ல அந்த சம்பவம் நடந்தது. அதாவது சேலஞ்சட் பர்சன் பிரச்சனை பண்ணது, அவரோட பேசினது அது சைதாப்பேட்டை. அப்படி இருக்கிறத அசோக் நகர் ஸ்கூல் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா அவர் சொல்றார், பேட்டை எம்பேட்டைக்கே அந்த சகாய் தலைமை ஆசிரியரின் அவர் பேர் டேனியல், அந்த பேர் டினையல் முடுக்க. அதனால அதை பத்தி பேசினாரா? 40 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. யாருடைய பள்ளி? அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. தலைமை ஆசிரியை சகாயமேரியின் மகன் செய்ததுக்காக அங்க இருக்க லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா மகேஷ் பொய்யாமையை பத்தி ஏன் பேசல? கிறிஸ்டியன் சம்பந்தம் இருக்குன்னா என்னங்க இது? தமிழ்நாட்டில் செக்குலரிசம் இந்த பாதையில போகுது. எல்லா மதத்தையும் சமமா இல்லையா? அதனால மகேஷ் பொய்யாமையும் நடந்து கொண்டு இருக்கார். நான் இப்ப கிளைவ் ஹாஸ்டல்ல நடந்தது, செவிரேறி குதிச்சது அதெல்லாம் பேசல. முன்ன டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யாரு செவிரேறி குச்சார், அவருக்கு மகன் யாரு, அவரோட பேரன் யாரு, அப்படியெல்லாம் நான் பேச வரல. ஆனா அவர் நேர்மையா நியாயமா நடந்துக்கணுமா இல்லையா? அதனால சொல்றேன்னா உங்களோட கலர்டு விஷன் செல்லுபடி ஆகாது. அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் she should be retransferred there. Thank you. அதெல்லாம் எது பாருங்க, பியூஷ் மானுஷ் பேர்ல தான் மானுஷ்னு இருக்கு, மானிடரா செயல்படுறாரான்னு தெரியல. நீங்க இந்த விஷயத்தை விமர்சித்த கார்த்திக், அவர் கார்த்திக் தானே நடிகர் கார்த்திக், அப்புறம் நம்ம பிரகாஷ் ராஜ், அவங்க எல்லாமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல லட்டு தயாரிப்பதில் பீஃப் டாலோ போன்ற மாமிச கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டு வந்தார். அந்த பீஃப் டாலோ கலந்த விஷயத்தை கண்டிச்சு பேசுறவங்களை நீங்க நக்கல் பண்ணுவீங்களா? என்னது மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமான நடவடிக்கைங்கிறேனா? ஆகவே அதே மாதிரியா பேசுற நபர் மீது அவரை உடனடியா கைது பண்ணணும். ஏன் இந்த அரசாங்கம் கைது பண்ணல? யாரெல்லாம் திருப்பதியில லட்டு தயாரிப்பதில் மாமிச கொழுப்பு கலந்தத குற்றச்சாட்டை பத்தி பேசினவங்களை யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ அத்தனை பேரையும் கைது பண்ணுங்கிறேனா? இந்து மத உணர்வுகளை புண்படுத்தலாமா இந்த நாட்டில்? அது நடக்காது. அதனால நீங்க பியூஷ் மானுஷுக்கு வக்கீலா இங்க வந்திருக்கீங்க தெரியுது எனக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.